மறைந்த பொதுவுடைமை இயக்க போராளி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு உடலுக்கு கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஒரு நாள் தான் மறைந்த ஐயா நல்லக்கண்ணு அவர்களின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சென்றிருக்கும் நிலையில் நல்லக்கண்ணு அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியதைத் தொடர்ந்து அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்தோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர்களுக்கும் அங்கிருந்த நிர்வாகிகளுக்கும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் ஆறுதல் தெரிவித்தார். மறைந்த ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்துவதற்காக புரட்சி தாய் சின்னம்மா நேரில் சென்றிருந்த நிலையில் அஞ்சலி செலுத்தியதுடன் நல்லக்கண்ணு அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆறுதல் தெரிவித்தார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்தோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அவர் ஆறுதல் தெரிவித்தார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்தோம். புரட்சி தாய் சின்னம்மா ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய மறைவு செய்தி கேட்டு மிகவும் வருத்தமுற்ற நிலையில் இரங்கலை எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்டிருந்தார். சுதந்திர போராட்ட வீரரான ஐயா நல்லக்கண்ணு வாழ்நாள் முழுவதும் அடித்தட்டு மக்களின் நலனுக்காக உழைத்தவர் என குறிப்பிட்டுள்ள புரட்சி தாய் சின்னம்மா, ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டு தன்னலமின்றி அனைவரிடத்திலும் சமமாக நட்பு பாராட்டக்கூடிய சிறந்த மனிதர் என்று புகழாரம் சூட்டியிருந்தார். சுமார் 80 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டிருந்த போதும் சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ எந்த பதவியிலும் இருந்தது கிடையாது. ஆனால் மக்கள் மன்றத்தில் தமிழக மக்களின் உரிமைகளுக்காகவும் அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடவும் அயராமல் தொண்டாற்றியவர் என புரட்சி தாய் சின்னம்மா இரங்கல் செய்தியில் பாராட்டி தெரிவித்திருந்தார்.
எளிமையின் சிகரமாக, நேர்மையின் இலக்கணமாக விளங்கிய ஐயா நல்லக்கண்ணு அவர்களை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் அவர் சார்ந்த இயக்கத்தின் தோழர்களுக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக புரட்சித்தாய் சின்னம்மா இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டிருந்தார்.